Hi friends, welcome to very thin session previous year question series பார்த்துருக்கோம் 8th chapter application of integrals ஓட 2025ல கேட்ட ரீசெண்டாக முடிஞ்ச 2025 கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுறோம். சரிங்களா? ஒன்று ரீசன்ட் கொஸ்டின் பேப்பர்ல எல்லாமே பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், டைம் வேஸ்ட் பண்ணல. இங்கே பாருங்கள், the area of the region bounded by the, இது வந்து 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை த லைன்ஸ், இது வந்து ஒரு லைனா. இந்த லைனை எப்படி ட்ரா பண்ணலாம்? நமக்கு எல்பிபி படிச்சிருக்கோம்ல, ஸோ அதை கான்செப்ட் போடுங்க. ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 போடுங்க. ஒய் என்ன வரும்? ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 + 1 1. ஒய்க்கு 0 போடுங்க. ஒய் 0 போட்டால் 0 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1. தென் இப்படி தள்ளி விட்டுட்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ இது வந்து 0,1, எக்ஸ் வந்து -1,0. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு ஒரு லைன் இருக்கான். நெக்ஸ்ட் இது ஒரு லைன் இருக்கான். ஒரு டயக்ராம் போட்டுக்கோங்க. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இந்த லைனை பிளாட் பண்ணிக்கோங்க. எக்ஸில் 0, ஒயில் 1. 0,1. எக்ஸில் -1, ஒயில் 0. -1, எக்ஸ் ஆக்சிஸில் -1,0. இந்த லைனை போட்டேன். நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எக்ஸ்டெண்டும் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 1, எக்ஸ் ஆக்சிஸில் 1 இங்கே வரும். இங்கே ஒரு லைனை போட்டுக்கோங்க. எக்ஸில் 3 இங்கே வரும்னு எடுத்துக்கிறேன். சும்மா நம்மளே போடுறது தானே, 3 இங்கே வருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்னோடய ஏரியா வந்து பவுண்டாக இருக்கணும். பவுண்டுனா கவராக இருக்கணும். பை ஒரு பக்கம் இந்த லைன் இருக்கணுமா, இது இருக்குது லைனு. ஒரு பக்கம் இந்த லைன் இருக்கணுமா, இது இருக்குது லைனு. ஒரு பக்கம் இந்த லைன் இருக்கணுமா, இது இருக்குது. ஒரு பக்கம் எக்ஸ் ஆக்சிஸ், இது இருக்கலாம். அப்போ இந்த ஏரியா தான் நான் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் பண்ணியாச்சு. இப்போ அதை இன்டெகிரேட் பண்ணி ஏரியா கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் லிமிட். பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் தான் சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் எங்கேருந்து ஆகுது? 1ல் ஆரம்பித்து 3 வரைக்கும் போகுது. சேஞ்ச் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் தான் ஆகுது. ஸோ 1 to 3 எக்ஸில் சேஞ்ச் ஆகிறதுனால டிஎக்ஸ்னு போட்டுக்கணும். இங்கே எக்ஸ் போட்டால் ஃபார்முலா வந்து ஒய்ன்னு போடணும். ஓகே, இங்கே எக்ஸ்னா ஒய், ஒய்னா எக்ஸு. ஸோ இப்போ கொஸ்டினை பாருங்கள். ஒய்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்க, கர்வ். ஓகேவா? வேறு எதுவும் ஒய் கொடுக்கல. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல், ஒய் பிளேஸில் எக்ஸ் ப்ளஸ் 1 போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அதை இன்டெகிரேட் பண்ணால் சம் முடிஞ்சிருச்சு. இன்டெகிரேட் பண்ணுங்கள். எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2, எக்ஸ் பவர் 1னா பவரோட +1 பண்ணிவிட்டு கீழே அதே டைம் போட்டுருணும். ப்ளஸ் 1 டிஎக்ஸ். இன்டெகிரேஷன் ஆஃப் இது பாருங்கள், இந்த இன்டெகிரேஷன் இங்கே வரும் 1 டிஎக்ஸ்னு. 1 இன்ட்டு டிஎக்ஸ்னால் டிஎக்ஸ் தான். இன்டெகிரேஷன் டிஎம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா வெறும் எக்ஸ்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இதோட இன்டெகிரேஷன் எக்ஸ். லிமிட் வந்து 1 to 3. ஓகேவா? இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்லாம் போடலாமா? ஃபஸ்ட்டு எக்ஸ் பிளேஸை ஃபுல்லாக அப்பர் லிமிட் போடுங்க. 3 ஸ்கொயர் பை 2 + 3 மைனஸ் லோயர் லிமிட் போடுங்க. 1 ஸ்கொயர் பை 2, 1/2 + 1. ஸோ 3 ஸ்கொயர்னால் 9/2 + 3 மைனஸ் 1 + 1/2. என்ன ஒரு 1 + 1/2 3/2. நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 1/2 சேர்த்தா 1, அரையும் சேர்த்தா 1.5, 1.5னா 3/2. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ இதை எல்சிஎம் எடுத்துடலாமா? ஆக்சுவலாக அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த 9/2 அப்படியே இருக்கட்டும், 3யும் அப்படியே இருக்கட்டும். 9/2 + 3 அப்படியே இருக்கட்டும், -3/2. இந்த /2 வர டேர்ம் மட்டும் ஒன்றா எல்சிஎம் எடுங்க. 9 - 3னா 6/2. இந்த 3யை மட்டும் தனியாக அப்படியே வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2 3ல் கேன்சல், 3 + 3. ஸோ 6 தான் ஆன்சர். போர்டோடைய எட்ஜிக்கே வந்துட்டு விட்டால் தரையே வந்துடும். அது வரும், ஃப்ளோர் எது இருக்குது. ஸோ 6 தான் ஆன்சர். 6 ஸ்கொயர் யூனிட்ஸ் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. ஓகேவா? சார் இந்த இடத்துல நம்ம பண்ணி எனக்கு புரியல, திரும்ப ரெடி சொல்கிறீங்களா தானே கேட்குறீங்க? கேட்டுருச்சு எனக்கு. 9/2, இது +3 அப்படியே இருக்குது, -3/2 இருக்குது. இந்த /2 இருக்கிற இவன் 2 பேரையும் சால்வ் பண்ணுறேன். 9/2 -3/2. 9 - 3 6/2. இந்த +3 பின்னாடி வச்சுக்கிட்டேன். 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 + 3 6ன்னு ஆன்சர். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போது செகண்ட் கொஸ்டின் இங்கே பாருங்களேன். த ரீஜியன் என்க்ளோஸ்டு பிட்வீன் x இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் கர்வ். ஒய்யில் ஸ்கொயர் இருக்கா? அப்போனா பேரபோலா எக்ஸ் ஆக்சிஸில் வரும். ஒய்யில் ஸ்கொயர் இருந்தால் பேரபோலா எக்ஸ் ஆக்சிஸ் வரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். இந்த ரீஜன் வந்து என்க்ளோஸ் ஆகிருக்கு. என்க்ளோஸ்னால் க்ளோஸ் ஆகிருக்கான் ஒரு ரீஜன்னு. எல்லா பக்கம் கவர் ஆகிருக்கான். எப்படி கவர் ஆகிருக்கான்? ஒரு பக்கம் கர்வு அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸ் ஆக்சிஸில் 4ன்னு ஒரு லைனு இங்கே போட்டுக்கிட்டேன். 4ன்னு ஒரு லைன் இஸ் டிவைடட் இன்ட்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸ் பை ஏ. இந்த ஏரியா வந்து 2 ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணுறாங்களாம் பை ஏ. ஏன்னு ஏதோ ஒரு பாயிண்ட் 0க்கும் இந்த 4க்கும் நடுவில், இது 1ஓ 2ஓ 1.2ஓ 3.5ஓ எதுவாக வேணால் இருக்கலாம். 1.22 2.1 1.9 எது வேணால் இருக்கலாம் ஏ. ஸோ அப்படி வந்து டிவைட் பண்ணதான் அந்த ஏரியாவை 2 ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணதான். ஸோ இப்போ பாருங்கள், அது இந்த டாட் வைக்கிறேன் பார்த்தீங்களா? இந்த பார்ட்டும் இந்த டாட்ஸ் வைக்கிற இந்த ஃபுல் ஏரியாவும் இந்த ஷேட் பண்ணுற இந்த ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும்.
இது கொஞ்சம் குண்டாக இருக்குது, இது கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது. அப்போ சைஸ் ஏரியா வைஸ் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஈக்குவலாக இருக்குன்னா இந்த ஏ என்னன்னு கேட்குறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. 0லேருந்து ஏ வரைக்கும் இது ஒரு ஏரியா. இங்கே சேஞ்ச் ஆகுதா? எக்ஸ் ஆக்சிஸில் சேஞ்ச் ஆகுதா? அப்போது 0லேருந்து ஏ வரைக்கும் எக்ஸில் சேஞ்ச் ஆகுது டிஎக்ஸ். இந்த ஏரியாவும் 7லேருந்து 4 வரைக்கும் அதுவும் எக்ஸில் தான் சேஞ்ச் ஆகுது. இந்த ஏரியாவும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல். டிஎக்ஸ் போட்டால் ஒய், டிஎக்ஸ் போட்டால் ஒய். ஓகேவா? ரெண்டு ஈக்குவல் தானே? அவ்வளோதான். இவ்வளோ தான் சம். அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். நமக்கு என்ன வேணும்? ஒய் தான் வேணும். ஸோ இதோட தள்ளி விட்ருங்க. ஸோ ஸ்கொயர் விட்டு தள்ளி விட்டால் ரூட்டாக மாறிடும். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ். இந்த ரூட் எக்ஸ் இங்கே போட்டு இன்டெகிரேட் பண்ணிட்டா சம்மு முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இன்டெகிரேட் பண்ணலாமா? ஒய்னானது ரூட் எக்ஸ் போட்டு இன்டெகிரேட் பண்ணுங்கள். அவ்வளோதான், சம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க 2025. ஓகேங்களா? ஸோ இப்போது இதை இன்டெகிரேட் பண்ணலாம். இந்த ஒய் பிளேஸில் இவனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இன்டெகிரேஷன் 0 to a, ஒய் பிளேஸில் ரூட் எக்ஸு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a to 4, ஒய் பிளேஸில் ரூட் எக்ஸு டிஎக்ஸு. ரூட்னா என்னப்பா? பவர் 1/2வா? இன்டெகிரேஷன் 0 to a x to the power 1/2 dx is equal to integration of a to 4 x to the power 1/2 dx. இப்போ இது பார்க்க இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என்ன ஃபார்முலாமா இருக்கா? ஜஸ்ட் ரீகால் பண்ணிடுவேன். எங்கே எழுதுறது? இங்கே எழுதலாம். ரீகால். இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் n dxனால் என்ன வரும்? எக்ஸ் பவர் n+1/n+1. ஓகேவா? ப்ளஸ் சி. இதில் நமக்கு லிமிட் இருக்குன்னா ப்ளஸ் சி போட மாட்டோம். ஸோ இப்போ எக்ஸ் பவர் 1/2னா 1/2 + 1. இப்போ தான் நம்ம பார்த்தோம் 1/2 + 1 ஆனது 3/2. அதை நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதிக்கலாம். ஏன்னா ஒரு சில தம்பிங்க தங்கச்சிங்களா புரியலன்ட்டிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ எக்ஸ் பவர் 1/2 + 1/1/2 + 1 லிமிட்டு a to 4. ஓகேவா? 1/2 + 1 ஆனது 3/2. 1 ஆஃப் ஆட் பண்ணால் 3/2 3.5 சொல்ல வந்தேன். எக்ஸ் பவர் 3/2/3/2 லிமிட்டு 0 to a is equal to எக்ஸ் பவர் 3/2/3/2 லிமிட்டு a to 4. இந்த 3/2வும் 3/2வும் கேன்சல். இன்பிட்வீன் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது. ரெண்டு பக்கம் ஒரே டைம் தான் கேன்சல் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை. சார் லிமிட்டுக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் உன்னோட கான்ஸ்டன்ட் தானே, வேரியபிள் தான் பண்ணக்கூடாது. இந்த எக்ஸ் பவர் 3/2 அடித்தா தான் தப்பு. ஓகேவா? கான்ஸ்டன்ட்டாக அடிக்கலாம். ஏன்னா கான்ஸ்டன்ட் நம்ம லிமிட்டே சப்ஸ்டியூட்டே பண்ண போகிறது இல்லை. ஸோ அதனால் அதை அடிக்கலாம். சரிங்களா? ஸோ எக்ஸ் பவர் 3/2/3/2 லிமிட் வந்து 0 to a is equal to எக்ஸ் பவர் 3/2/3/2 லிமிட் a to 4. இந்த கான்ஸ்டன்ட்டே அடிச்சிடும். இப்போ அப்பர் லிமிட் போடலாமா? எக்ஸ் பிளேஸில் a பவர் 3/2 மைனஸ் லோயர் லிமிட் போடுங்க எக்ஸ் பிளேஸில் 0 பவர் 3/2 is equal to அப்பர் லிமிட் போடுங்க எக்ஸ் பிளேஸில் 4 பவர் 3/2 மைனஸ் லோயர் லிமிட் போடுங்க a பவர் 3/2. 0 பவர் anything 0 தான், அதை விட்டுருங்க. a பவர் 3/2 is equal to 4 பவர் 3/2 மைனஸ் a பவர் 3/2. இந்த a பவர் 3/2 மைனஸை இப்படி தள்ளி விட்றேன். ஸோ பாசிட்டிவ் ஆகிடும். ப்ளஸ் a பவர் 3/2 is equal to இந்த 4 வந்து நான் என்ன பண்ண போகிறேன்? அதை பாருங்களேன். 4 2 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேவா? 4 என்ன எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ 2 ஸ்கொயர் எழுதிட்டு இந்த ஹோல் பவர் 3/2 இருக்குது. இந்த a இப்படி போயிடுச்சு, 3/2 இருக்குது. ஓகேவா? இந்த 2வும் கேன்சல். ஸோ a பவர் 3/2 ப்ளஸ் a பவர் 3/2னா 2 டைம்ஸ் a பவர் 3/2 is equal to இந்த 2 இருக்குது, க்யூப் இருக்குது, 2 க்யூப். இந்த 2 இப்படி தள்ளி விட்டுலாமா? ஸோ இது மல்டிப்ளிகேஷன் இப்படி வந்தால் டிவிஷன் ஆகிடும். ஸோ a பவர் 3/2 is equal to 2/2. 2 க்யூப்னா 3 2ன்னு அர்த்தம். 1 கேன்சல் பண்ணிட்டேன், மிச்சம் 2 இருக்கும். a பவர் 3/2 is equal to 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர்னு யார்? 4. அவ்வளோதான். ஸோ a பவர் 3/2 is equal to 4. நமக்கு a தான் வேணும். கொஸ்டினை பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏன்னு தான் கேட்குறாங்க. ஃபைண்ட் a தான் கேட்குறாங்க. அப்போ எனக்கு a தான் வேணும். 3/2 இப்படி தள்ளி விட்டா, இங்கே இடம் இல்லை, இங்கே போகிறேன் பாருங்கள். 3/2 இப்படி தள்ளி விட்டா a is equal to இந்த பவர் அப்படியே தலைகீழாக போயிடும். ஸோ a is equal to 4 பவர் 3/2 வந்து 2/3 ஆகிடும். இதுதான் ஆன்சர். 4 பவர் 2/3. அவ்வளோதான் ஆன்சர். சார் இதெல்லாம் ஒரு ஆன்சரா? இதுதான் ஆன்சர். சரிங்களா? நல்லா இருக்கு டயலாக்கு. இதெல்லாம் ஒரு ஆன்சரா? இதுதாங்க ஆன்சரு. ஓகே, சம் ஈஸியாக இருக்கா? கொடுத்துருக்க ஏரியாவை 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கிறாங்க. இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு, ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ரெண்டுத்துக்கும் இந்த ஒய் கொஷின் வந்து கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணி ஏ கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வளோதான். a is equal to 4 பவர் 2/3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? தேர்ட் சம்மிங்க பாருங்கள். த ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் பவுண்டட் பை த கர்வ் y ஸ்கொயர் ஈக்குவல் எக்ஸ். அவங்களே டயக்ராமே கொடுத்துட்டாங்க. நான் போடுற டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு ஆன்சர் இந்த ஃபார்முலா போடுற இன்டெகிரேஷன் என்ன கேட்குறாங்க? y ஸ்கொயர் ஈக்குவல் எக்ஸா? ஒய்யில் ஸ்கொயர்னா பேராபோலா எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். அவங்களே கொடுத்துட்டாங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4னா எக்ஸ் ஆக்சிஸில் 4ல் ஒரு லைனு போட்டாச்சு. நெக்ஸ்ட் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்னு பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸ்னு மென்ஷன் பண்ணால்
ஒரு பார்ட்டு தான் நம்ம எடுக்கணும், வெறும் இந்த ரீஜன் தான் எடுக்கணும், கீழே போகக்கூடாது. எக்ஸ் ஆக்ஸ் எடுத்தால் ஒரு சைடு தான் எடுக்கணும், எக்ஸ் ஆக்ஸோட ஸ்டாப் பண்ணணும். ஒரு பக்கம் கர்வ் இருக்கணும், இந்த கர்வு ஒரு பக்கம் x = 4 இருக்கணும், ஒரு பக்கம் எக்ஸ் ஆக்சிஸ் தான் இதோட நின்றுணும். ஓகே, கீழே போட்டுறாதீங்க, 4 எக்ஸ்டெண்ட் பண்ணி கீழே போட்டுறக்கூடாது. ஓகேங்களா, ரைட்டு, எக்ஸ் ஆக்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் ரீஜன். இப்போ இது பாருங்கள் எங்கே சேஞ்ச் ஆகுது, எக்ஸில் தான் சேஞ்ச் ஆகுது, 0 to x. ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 0 to 4, எக்ஸில் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ dx. இங்கே எக்ஸ் போட்டால் பக்கத்தில் ஒய் போடுவோம், அவ்வளோதான். கொஷினை பார்த்து ஒய் என்னன்னு சொல்லுங்கள். இது y² = xன்னு இருக்குது கொஷினில். அப்போ ஒய் என்ன வரும், ஸ்கொயர் எப்படி தள்ளி விட்டால் √(x). இங்கே போடுங்க a is equal to 0 to 4, இந்த y பிளேஸில் √(x) dx. இதான் என்னோட ஃபார்முலா. 0 to 4 √x இதோ இருக்க பாருங்கள். 0 to 4 √x இது கிடையாது, 0 to 4 √x இருக்கான ஃப்ரெண்டில் 2லாம் வரக்கூடாது. 0 to 4 √x dx இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். ஓகேங்களா, ஓகே, சம் புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் ஆக்ஸ் வந்தால் ஒரு பார்ட் தான் வரணும், கீழேனா போகக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போமா? கொஷின் நம்பர் 4. இதுவும் 2025 கேட்ட 3 மார்க் கொஷின். ஓகேங்களா, இது வந்து வேறு ரீஜன். மொத்தம் 6 ரீஜன் இருக்குது. டெல்லி, இந்தியா, தமிழ்நாடு, இந்தியான்ற டெல்லி, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், அந்தமான்னு நினைக்கிறேன், அப்புறம் ஃபாரின், இந்த மாதிரி 6 ரீஜன் இருக்குது. ஸோ இந்த 6 ரீஜன் இருக்குன்னா இது அதில் ஒரு ரீஜன். ஓகேவா, இந்த என் தம்பி தான் வந்து லைட்டை போட்டு விளையாடுனாரு. ஓகே, நீங்கள் வாங்க. ஸோ இப்போ ஸ்கெட்ச் த கிராஃப் சொல்யூஷன். கிராஃப், இதோட கிராஃப் போடணும். y is equal to modulus of x plus 3. இது ஒரு கிராஃப் போடுறது சப்ப மேட்ரு, இருக்கிறதுலே ஈஸியானது. இங்கே பாருங்கள், மாடுலஸ்குள்ளே இருக்கிறது என்ன டேர்ம் இருக்குது, x plus 3. அவனை ஈக்குவல் டு 0 பண்ணுங்கள், என்ன வரும், x is equal to -3. அப்போது -3 இங்கே வரும், அங்கே வந்து ஒரு v ஷேப் போட்டுடணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. டயக்ராம் ஓவர், டயக்ராம் ஓவர், சிம்பிள். ஓகேவா, -3 ஒரு v ஷேப்பு. நெக்ஸ்ட் அவ்வளோதான், முடிச்சிட்டாங்க. ஸ்கெட்ச் த கிராஃப் பண்ணும். நெக்ஸ்ட்டு அது முடிஞ்சிச்சு. அண்ட் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜியன் என்க்ளோஸ்டு பை த கர்வ் எக்ஸ் ஆக்சிஸ். ஒரு பக்கம் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கணும். அண்ட் பிட்வீன் -6, இது -3னா -6 தான் இங்கே எடுத்துக்கிறேன். இதில் வந்து -6 இருக்கணும் ஒரு பக்கம். அண்ட் x is equal to 0னா இவன் தான், அந்த y ஆக்சிஸ் தான் x is equal to 0. அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு பக்கம் இவன் இருக்கணும், ஒரு பக்கம் இவன் இருக்கணும், ஒரு பக்கம் இந்த கர்வ் இருக்கணும், ஒரு பக்கம் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அப்போது இது ரீஜியன். நெக்ஸ்ட்டு இது ஒரு ரீஜியன். ஓகேவா, கிளியரா? ஒன்றும் பிரச்சனை, டவுட் இல்லைங்க. நல்லா பார்த்துக்கோங்க. வி ஷேப் மாதிரி போட்டுருணும். உள்ளே +3 இருந்தால் -3ல் வி ஷேப்பு. நெக்ஸ்ட்டு -6 ஒரு லைனு, 0னா ஒய் ஆக்ஸ் ஒரு லைனு. இதால் பவுண்டாக இருக்கணும். ஒரு பக்கம் எக்ஸ் ஆக்சிஸ் இதோ இருக்குது, ஒரு பக்கம் இந்த லைன், ஒரு பக்கம் இந்த லைன், ஒரு பக்கம் இந்த கர்வ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போது -3 6லேருந்து 0. இப்போ இந்த 2 பார்ட்டாக போடணுமா சார் இன்டகிரேஷன்? அப்படியும் போடலாம். ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் வந்து -6 to -3 ஒரு இன்டகிரேஷன், -3 to 0 இது ஒரு இன்டகிரேஷன். இப்படி 2 பார்ட்டாகவும் போடலாம். ஓகேங்களா, இல்லைனா இதை வேறு மாதிரியும் போடலாம். இங்கே பாருங்கள், ஏதாவது ஒரு பார்ட் -3 to 0 அதை கண்டுபிடிச்சி × 2வும் பண்ணிக்கலாம். சார் இது குட்டியாக இருக்குது பெருசாக கேட்பா. நான் டயக்ராம் கொஞ்சம் வி ஷேப் ஒழுங்காக போடலப்பா. ஓகேவா, ஆக்சுவலாக இதுவும் இப்படி தான் வரும். ஓகேங்களா, ரெண்டும் ஒரே சைஸ் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, ஸோ இதை வந்து 2 டைம்ஸ் போட்டுட்டு இதை -3 to 0 இது ஏதோ ஒரு பார்ட் எடுத்துகிட்டு × 2 பண்ணிக்கலாம். இந்த -3 to 0ன்னு எடுத்துக்கலாம். இந்த லிமிட்டை எக்ஸில் சேஞ்ச் ஆகுதா, எக்ஸில் சேஞ்ச் ஆகுதா, அப்போனா dx. ஸோ dx போட்டால் இங்கே y போட்டுக்கணும். ஓகேவா, y போட்டுட்டேன்னா கிளியருங்களா? இப்போது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஃப்ரண்ட்டில் 2 டைம்ஸ் -3 to 0 y dx. இப்போ உங்கள் ஒய்னா யார், கொஷினை பாருங்கள். ஒய்னா அந்த மாடுலஸோடலாம் இன்டெகிரேட் பண்ண முடியாது. மாடுலஸை எடுத்துகிட்டு போடுங்க. சரி, மாடுலஸோடையே இப்போ உங்கள் ஒய்னா யார், இந்த ஒய்னா அந்த மாடுலஸ். இப்போ இது நல்லா பார்த்துக்கோங்களேன். இந்த மாடுலஸோட டெஃபினேஷன் படி இது ஒரு ஏரியா, இது ஒரு ஏரியாவா. மாடுலஸ் ஆஃப் x + 3ல் இந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து y is equal to -(x + 3). மாடுலஸ் கூட ப்ளஸ் மைனஸ் வரும். இந்த லைன் பேர் -(x + 3), இந்த லைன் பேர் y is equal to +x + 3. நம்ம இப்போ இந்த ஏரியா தான் கண்டுபிடிக்க போகிறோம். -3 to 0 தான் லிமிட்டை வச்சுருக்கோம். அப்போது இந்த லைனுக்கு வந்து பாசிட்டிவ், இந்த லைனுக்கு நெகட்டிவ், இந்த லைனுக்கு பாசிட்டிவ். எல்லா மாடுலஸ்க்குமே சரி, இந்த பக்கம் நெகட்டிவ், இந்த பக்கம் பாசிட்டிவ் தான். ஸோ அப்போ இந்த ஒய்க்கு பதிலாக இதை போட்டுக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் 2 போட்டேன், -3 to 0. ஒய்க்கு பதிலாக யார் எடுக்கிறேன், இன்வன் எடுக்கிறேன். இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். x + 3 dx. இதை இன்டெகிரேட் பண்ணலாமா? இது இன்டெகிரேஷன் ரொம்ப சிம்பிள். போர்டு தான் குட்டியாகிடுச்சோ, நான் பெருசாகிட்டான்னு தெரில. போர்டு தான் பத்தவே மாட்டேது. 2. இப்போ இந்த எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் x²/2 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் ஒரு 3ஐ இன்டெகிரேட் பண்ணால் 3dx பண்ணால் 3xன்னு வந்துடும். ஓகேங்களா, ஒரு கான்ஸ்டண்ட்டை பண்ணால் 3x சேர்ந்து வந்துடும்.
-3 to 0. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அப்பர் லிமிட் போடுங்க. அப்பர் லிமிட் போட்டால் 2 இன்ட்டு இது ஃபுல்லாக 0/2 0, 3 இன்ட்டு 0 0 ஆகிடும். மைனஸ் இப்போ லோயர் லிமிட் போடுங்க. -3 ஸ்கொயர் பண்ணுங்கள். -3 ஸ்கொயர் பண்ணால் 9/2 ப்ளஸ் 3 இன்ட்டு இங்கே -3 போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வெளியே வந்து ஒரு 2 இருக்குது. 0 + 0 0, 0 மைனஸ் அந்த மைனஸோடு வந்துடும். ஸோ இப்போ வந்து இங்கே பாருங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ளே 9/2 இது வந்து -9 ஆகிடும். ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? 2 இன்ட்டு இது மைனஸோடு தள்ளி விட்டால் -9/2 ப்ளஸ் 9. இங்கே பாருங்களேன் 9/2னா எவ்வளோ? 4.5. 9 - 4.5 4.5. இல்லைனா எல்சிஎம் எடுத்துருங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது எல்சிஎம் எடுங்க. -9 ப்ளஸ் 18/2. ஸோ இதை சால்வ் பண்ண என்ன வரும்? வெளியே ஒரு 2 இருக்குது. 18 - 9 வந்து 9/2. ஓகேவா? இந்த 2 கேன்சல். ஸோ ஆன்சர் என்னது? 9 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸ்கொயர் யூனிட்ஸ்லாம் எழுதணும். ஆன்சர் கீழே அதெல்லாம் வேர்டு இருக்கும். அப்போ தான் சென்டம்லாம் கொடுப்பாங்க. ஓகேவா? இல்லை 1/2 மார்க் 1 மார்க் போயிடும். ஸோ இந்த இன்டெகிரேஷனில் 2 போடலாம். இது ஒரு பார்ட்டு ப்ளஸ் இது ஒரு பார்ட்டு. இந்த பார்ட்டை எடுத்திங்கன்னா நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் தூக்கி இங்கே போட்டுருக்கணும். இந்த பார்ட்டை எடுத்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் தூக்கி இங்கே போட்டுருக்கணும். நான் என்ன பண்ணேன், இது ரெண்டுமே ஒரே சைஸ் தான். சரிங்களா? என் டயக்ராம் தான் கொஞ்சம் கோளாறு ஆகுது. ரெண்டும் ஒரே சைஸ் தான். இந்த பார்ட்டை போட்டுக்கிட்டு அதை நெகட்டிவில், இந்த பார்ட் வந்து பாசிட்டிவ் பார்ட், இதை போட்டுக்கிட்டு இன்ட்டு 2 பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ ஏரியா வந்து 9 ஸ்கொயர் யூனிட்ஸ். பார்த்து பொறுமையாக கேர்ஃபுல்லாக கேல்குலேஷன் போடுங்க. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போமா? பாருங்கள், கஷ்டப்பட்டு 4 சம் போட்டிருக்கேன். ஃபுல்லாக வீடியோ பார்க்கணும். ஓகேவா? பாதியிலே விட்டு போகக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த வீடியோ போடும்போது டைம் பாருங்கள். டேபில் கூகுள் டைம் இந்தியா 3:37 AM 4th March. மணி 3:30 மணி. ஊரே தூக்கிட்டு நான் மட்டும் கத்தின்னு இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். 100K சப்ஸ்கிரைபர் சீக்கிரம் அடிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். நீங்கள் பாருங்கள், கொஸ்டின் எழுதியாச்சா? யூசிங் இன்டெகிரேஷன் ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த எலிப்ஸ். இது வந்து ஒரு எலிப்ஸ். இப்போ இதில் ஏ பெருசா பி பெருசாலாம் தெரியாது. ஏதோ நம்பர்ஸ் கொடுக்கல, ஆனால் A² B² இருக்குது. நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஓகேவா? நான் இப்படியே போட்டுக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸை இதுவே பெருசு, ஏ மாதிரி பெருசாக எடுத்துக்கிறேன். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்போது இந்த எக்ஸில் இருக்கிற இந்த ஃபுல் லென்த்து, ஆரிஜினில் இந்த ஃபுல் லென்த்து தான் ஏ. இந்த பக்கம் இருக்கிற இந்த லென்த்து தான் -A. ஒய் கீழே இருக்கிற பி, இதுதான் பி. இந்த இதுதான் -B. ஓகேங்களா? இப்போது எக்ஸில் -A/2, இது ஏவா? -A. -Aல /2, அப்போனா இதில் கரெக்டாக பாதியாக கட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து -A/2 எக்ஸ் ஆக்சிஸில். இதில் எக்ஸில் +A/2, அப்போனா இந்த ஏ ஃபுல்லாக A/2னா பாதியாக கட் பண்ணுறாங்க. ஸோ இது பாதி ஆகிடுச்சு. ஸோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த எலிப்ஸ். இந்த எலிப்ஸு பவுண்டட் பிட்வீன் த லைன்ஸ். இந்த எலிப்ஸ் இருக்கணும், இந்த லைன்ஸுக்கு நடுவில் இருக்கணும். ஸோ இந்த ஏரியா நான் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? இவ்வளோ 4 ஏரியா இங்கே பாருங்கள். இது ஒரு குட்டி ஏரியா, இது ஒரு குட்டி ஏரியா, இது ஒரு குட்டி ஏரியா, இது ஒரு குட்டி ஏரியா. 4 ஏரியா, 4மே ஒரே சைஸில் தான் இருக்குது. ஸோ இது 4 கண்டுபிடிக்க பதிலாக இங்கே ஆரிஜின் 0லேருந்து இந்த A/2 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு இன்ட்டு 4 பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது இது 10 வச்சுக்கோங்களேன். இதுவும் 10 தான், இதுவும் 10 தான், இதுவும் 10 தான். 4த்தையும் ஆட் பண்ண வரும் 10 + 10 + 4, 10 + 10 + 10 14 வரும். அதுக்கு இந்த ஒரு 10 கண்டுபிடிச்சி இன்ட்டு 4 பண்ணிக்கலாம். 40 தானே வரப்போகுது, அதான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போது ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜியன், ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜியன் என்னென்னா இங்கே பாருங்கள், 0லேருந்து A/2 எக்ஸில் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ dx. ஸோ 0லேருந்து A/2 வரைக்கும் போகுது. இங்கே ydx. இந்த ஒரு ஏரியா கண்டுபிடிச்சி இன்ட்டு 4 பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இன்ட்டு 4 பண்ண போகிறேன். இப்போ ஒய்னா யார்? இதுலேருந்து ஒய் கண்டுபிடிங்க. இதுலேருந்து ஒய் கண்டுபிடிச்சா x² / a² + y² / b² = 1னா ஒய்யை மட்டும் வச்சுக்கோங்க, பேலன்ஸ் அப்படி தள்ளி விட்ருங்க. ஸோ y² / b² = 1 - x² / a². இவனை எங்கே தள்ளி விடலாம்? ஸோ இடமே பத்தலையா? நீங்கள் கீழே இருக்கிறேன், இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே கவனிங்க. ஸோ y² / b² = இவனை இங்கே எல்சிஎம் எடுத்தால் a² - x² / a². இந்த b² இங்கே தள்ளி விடுறேன். ஸோ y² = b² × a² - x² / a². ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் இப்படி தள்ளி விட்டால் ரூட்டாக மாறிடுமா? ரூட்டாக மாறிடுச்சுன்னா b² ரூட் எடுத்தால் b, a² ரூட் எடுத்தால் a, இவனுக்கு ரூட் எடுத்தால் √a² - x². இந்த ஸ்கொயர் இப்படி வந்தால் ரூட் ஆகிடும்ப்பா, ஃபுல்லாக ரூட் ஆகிடும். b² எடுத்தால் b, a² எடுத்தால் a, இது ரூட் அப்படி இருக்கும். இதான் y வேல்யூ. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ வெளியே ஒரு 4 இருக்குது. இன்டகிரேஷன் 0 to A/2, ஒய்க்கு பதிலாக b/a √a² - x² × dx.
இந்த b by a வெளியே தான், இதெல்லாம் கான்ஸ்டன்ட் நம்பர் மாதிரி தான், வெளியே எடுத்துருங்க. ஸோ வெளியே எடுத்துட்டால் என்ன ஆகும்னா 4b by a integration 0 to a by 2 root of a square minus x square into dx. இப்போ இதெல்லாம் கான்ஸ்டன்ட் வெளியே இருக்கும். இது பார்க்க ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குது. என்ன ஃபார்முலா? இதுதான் ஃபார்முலாவே. ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் பை 2 ஃபார்முலா அப்படியே வந்துடும். எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் x by a ப்ளஸ் c வரும். இல்லை லிமிட் இருக்கணும், ப்ளஸ் c போட 0 to a by 2. ஸோ a பிளேஸில் ஃபார்முலா படி a தான் இருக்குது, எக்ஸ் பிளேஸில் இது அப்படியே ஃபார்முலாவாகவே இருக்குது, அப்படியே எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த ஃபுல்லாக எக்ஸ் பிளேஸில் இந்த a by 2 போடுறோம். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். லோயர் லிமிட் 0 போட்டால் 0 by 2 0 ஃபுல்லாக 0 ஆகிடும். சைன் வசா 0 0. லோயர் லிமிட்டை விட்டுருங்க, அப்பர் லிமிட் மட்டும் போட்டுக்கலாம். 4b by a. எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் போடுறேன். a by 2 by 2 a square minus a by 2 the whole square plus a square by 2 sin inverse of x க்கு பதிலா a by 2 divided by a. upper limit போட்டாச்சு, minus lower limit 0 by 2 ஃபுல்லாக 0 ஆகிடும். lower limit போட்டு மைனஸ் போட்டாலும் ப்ராக்கெட் போட்டுக்கணும். ஓகேங்களா? 0 வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இப்போ இது போட்டாச்சு ப்ளஸ் இங்கே sin inverse of 0 by 0 0 ஆகிடும். இதுவும் ஃபுல்லாக போயிடுச்சு. சார் இது எழுதணுமா? சார் எழுதணும் இல்லை, உங்களுக்கு புரிதுக்காக சொன்னேன். ஓகேங்களா? 4b by a. இப்போ a by 2, இந்த 2 வந்து 2 by 1 எடுத்துக்கலாம். அப்படி தலைகீழ திரும்பிச்சுன்னா 1 by 2 ஆகும். ரூட் ஆஃப் இது a ஸ்கொயர் மைனஸ் இந்த a ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர் பை 4 2 ஸ்கொயர் பண்ணலாம் ப்ளஸ் a ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த மேலே இருக்கிற a by 2 அப்படியே இருக்கட்டும், கீழே a by 1 மாதிரி எடுத்துக்கலாம். இது அப்படியே தலைகீழ திரும்பும் 1 by a. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 4b by a இருக்கும். இடமே பத்தலையே. 4b by a ப்ராக்கெட்டில் a into 1a by 2 2s are 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சிஎம் எடுத்தால் 4a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் பை 4 ஃபுல்லாக ஸ்கொயர் ரூட் இருக்குது ப்ளஸ் a ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் இவன் கேன்சல் ஆகிடுவானா? ஓகே ஓகே. ஸோ சைன் இன்வர்ஸாக 1 by 2 மட்டும் வந்துடும். நானே கேன்சல் ஆக மாட்டான், என்னடா கொச்சன்னு ஏவா வருதுன்னு பார்த்தேன். இங்கே ஒரு 1 by 2 தெரியுதுங்களா? பாருங்க, அப்படியே வீடியோவில் இங்கே போய்ட்டு வரணும். ஓகே, போர்டெலாம் உடஞ்சிருக்குல்ல, வேறு போர்டு மாற்றணும். என்ன பண்ணுறது? நீங்கள் எப்போ 100K சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுப்பீங்களோ அப்போ தான் மாற்றுவேன். ஓகே, இது ஒரு நல்ல பிளானாக இருக்குது. a by 4 ரூட் ஆஃப் 4a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் வந்து 3a ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் a ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸில் 1 by 2. சைனில் எப்போ 1 by 2 வரும்? 30 டிகிரி. ஸோ பை பை 6. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு சால்வ் பண்ணால் போதும். இது வரைக்கும் கால் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணி கூட கால் பண்ணிக்கோங்க. நான் அது இங்கே இந்த லைன் எரேஸ் பண்ணிட்டுருவா, பாஸ் பண்ணி கால் பண்ணிக்கிறீங்களா? இங்கே போகிறேன். ஸோ இந்த 4b by a இருக்குது. ஸோ a by 4 இங்கே பாருங்கள், 4க்கு ரூட் எடுத்தால் 2 ஆகிடும், a ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் a ஆகிடும். ஸோ a ஆகிடும், கீழே 2 ஆகிடும், ரூட் 3 மட்டும் உள்ளே அப்படியே இருப்பான். ப்ளஸ் இது வந்து பை a ஸ்கொயர் ஆகிடும் பை 2 6 ஆர் 12 ஆகிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? 4b by a இது a into a ரூட் 3a ஸ்கொயர் பை 4 2s are 8 ஆகிடும் ப்ளஸ் பை a ஸ்கொயர் பை 12. அவ்வளோதான், சம்மும் ஓவர். இதில் இன்னும் பண்ண என்ன பண்ணலாம்? இந்த a ஸ்கொயர் காமனாக எடுக்கலாம். 8 to 12 இருக்குது, 4 டேபிளில் காமனாக எடுக்கலாம். எடுத்தால் என்ன வரும்? 4b by a into a ஸ்கொயர் பை இது ரெண்டுத்துலேயும் 4 டேபிளில் காமனாக எடுத்தால் 4ல் காமனாக எடுத்துகிறேன். ஸோ இங்கே என்ன வரும்? ரூட் 3 மட்டும் வரும். 8ல் 4 போச்சுன்னா பேலன்ஸு 2 ப்ளஸ் இங்கே பை அப்படியே இருக்கும், இங்கே a ஸ்கொயர் வெளியே போயிடுச்சு. இது 12ல் 4 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 3 அப்படியே இருக்கும். இந்த 4 கேன்சல், இங்கே ஒரு a இங்கே ஒரு a கேன்சல். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? இங்கே மேலே ஒரு ab, இங்கே ரூட் 3 by 2 ப்ளஸ் பை பை 3. பார்த்து கேர்ஃபுல்லாக போடுறேன், அதனால தான் பொறுமையாக போடுறேன். ஏன்னா கொச்சன்னு ab 8 12ன்னு இருக்குது, எங்கேயோ இது மிஸ் பண்ணுறக்கூடாது. அதனால தான் இவ்வளோ கேர்ஃபுல்லாக போட்டுனுக்கிறேன். சரிங்களா? ஸ்கொயர் யூனிட்ஸ் நீங்கள் வேணால் 1.5x 2x கூட வச்சு பாருங்கள். ஓகே, ஸோ இதோட இந்த சம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? சரிங்க பாருங்கள், இந்த சம்மு 2025 போர்டு எக்ஸாமில் தமிழ்நாட்டில் கேட்ட கொஷின். இந்த சம்மில் போன சம்மும் தான்,
போன சம் 5th சம் போட பார்த்திங்கன்னா அந்த எலிப்ஸ் சம் அதுவும் தமிழ்நாட்டில் கேட்ட கொஷின் தான் சரிங்களா. அதை எழுத மறந்துட்டேன். இது ரெண்டுமே சென்னையில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்துச்சுப்பா. சென்னைனா என்ன தமிழ்நாடு எல்லாம் ஒன்று தான். இங்கே நமக்கு வந்துச்சு ஓகேங்களா. இப்போ இந்த சம் சால்வ் பண்ணுவோம். இது வந்து 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க, அது 5 மார்க்கில் வந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த சம் வந்து இப்போ சொல்யூஷன் ஒயில் ஸ்கொயர் இருக்குதா. ஒயில் ஸ்கொயர் இருந்தால் எக்ஸ் ஆக்சிஸில் பேரபோலா. நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா ஒய் ஆக்சிஸ். ஆக்சுவலாக இதுக்கும் சம்மந்தமே இங்கே இல்லை. இது எக்ஸ் ஆக்சிஸ், இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1னா எக்ஸ் ஆக்சிஸில் 1 ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டேன். ஸோ இந்த லைனு, இந்த பேரபோலா, இது எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஏரியானா இது ஃபுல்லாகவே நான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. இது ஃபுல்லாகவே கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்ட்டு 2 பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகி 1 வரைக்கும் போகுது. ஸோ ஏரியா வந்து 0லேருந்து 1 வரைக்கும் போகுது. எக்ஸில் சேஞ்ச் ஆகுதுனால டிஎக்ஸு. நெக்ஸ்ட்டு இங்கே ஃபார்முலா வந்து ஒய். இந்த கொஷின் வந்து ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுனா ஒய் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸு ஓகேங்களா. ஸோ இப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் இன்ட்டு 2 பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ இன்ட்டு 2 பண்ணால் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் 0 to 1 ஒய்னா என்னது ரூட் எக்ஸ் டிஎக்ஸ். இதை இன்டெகிரேட் பண்ணுங்கள். ஏ இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ரூட் எக்ஸ்னால் எக்ஸ் பவர் 1/2. எக்ஸ் பவர் 1/2 இன்டெகிரேட் பண்ண என்ன வரும், எக்ஸ் பவர் n ஃபார்முலா என்னது எக்ஸ் பவர் n+1/n+1 ப்ளஸ் சி இன்டெகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ். ஸோ அப்போ எக்ஸ் பவர் 1/2னா எக்ஸ் பவர் 1/2 + 1. நான் அதே வாட்டி சொல்லியிருக்கேன். 1/2 + 1 என்னது 3/2. குட் பை 3/2 லிமிட்டு 0 to 1 சரிங்களா. இப்போ இந்த 3/2 தலைகீழ திரும்பிச்சுன்னா 2 × 2/3 ஆகிடும், வெளியே போயிடும். இதுக்கு மட்டும் அப்பர் லிமிட் போடுறேன் 1/3/2 மைனஸ் லோயர் லிமிட் போட்டால் 0/3/2 0 தான். ஸோ 2 2s are area is equal to 4/3 வந்துடும். 1 பவர் எனிதிங் 1 தான். ஸோ 4/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். எந்த ஆப்ஷன் கரெக்டு, ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஓகேங்களா. சம் புரிஞ்சுதா, அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிச்சு. ஓகே நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்பர் சம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதுங்களா. இங்கே பாருங்கள், செம்மையாக கொடுத்துருக்காங்க. போன வருஷம் கொஸ்டின் பார்த்தா 2025ல் டெல்லி சைடு கேட்டிருக்காங்க போல் ஓகேங்களா. டெல்லியா இல்லை வெஸ்ட் பெங்கால் அந்த ரீஜன் ஏதோ சைடு. A woman discovered a scratch along a straight line. ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ஸ்க்ராட்ச் வந்துருதான் ஆன் அ சர்க்குலர் டேபிள் ஆஃப் த டாப் ஆஃப் ரேடியஸ் 8 cm. பாருங்கள், ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு டேபிள் இருக்கான். அதில் ஓகேங்களா, நான் எக்ஸ் ஆக்சிஸ் போட்டுக்கிறேன், ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கிறேன் ஓகேவா. ஸோ அதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்க்ராட்ச் வந்துருச்சான் ஓகேங்களா. அண்ட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் டேபிள் இஸ் 8 cm. ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் டேபிள் 8 cm. நீங்கள் கேட்கலாம், சரிங்க சார் இங்கே ஆரிஜின் எங்கே வருது, நடுவில் வருது, 4 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்குது. அவங்க நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, போட்டோம்பா ஷி டிவைடட் டேபிள் இன்ட்டு 4 ஈக்குவல் குவாட்ரன்ஸ். இந்த டேபிள் சர்க்குலர் டேபிள் இருக்கா, இந்த டேபிளில் 4 பார்ட்டாக பிரிக்கிறாங்களாம். டைனிங் டேபிள் மாதிரி வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ அதனால தான் 4 பார்ட்டாக பிரியுது. நடுவில் ஆரிஜினில் எடுத்துக்கிறேன் 4 ஈக்குவல். அண்ட் டிஸ்கவர்ட் அ ஸ்க்ராட்ச் பாசிங் த்ரூ த ஆரிஜின். இந்த ஆரிஜின் வழியாக ஒரு ஸ்க்ராட்ச் வந்து லைன் வந்து போகுதான், ஸ்க்ராட்ச் ஏதோ கோடு வந்துச்சான் ஓகேவா. அது வந்து பாசிங் த்ரூ த ஆங்கிள், இட் இஸ் மேக்கிங் ஆங்கிள் π/4. சரிங்க பாருங்கள், இது 0 டிகிரி, இது 90 டிகிரி. π/4னா எப்படின்னா நடுவில் போகுமா, கரெக்டாக படுவில் π/4 நடுவில் போகும். எக்ஸ்ட்ரா கூட போடுவோம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அப்போது இந்த ஆங்கிள் தான் வந்து π/4. அப்போது இந்த ஆரிஜின்லேருந்து இங்கே போகும்போது நடுவில் போச்சுன்னா அந்த லைன் ஈக்குவேஷன் அது y is equal to x. ஏன்னா எக்ஸ் இங்கே தான் எக்ஸுக்கு 0 கொடுத்தா ஒய்யும் 0, எக்ஸு 1 கொடுத்தா ஒய்யும் 1, எக்ஸு 2 கொடுத்தா ஒய்யும் 2, எக்ஸு 3 கொடுத்தா ஒய்யும் 3. கரெக்ட் நடுவில் போகும். ஸோ y is equal to x தான் இந்த லைனோட ஈக்குவேஷன் ஓகேவா. இது என்னமோ 18 கேட்பீங்க, இது 0 டிகிரி ஓகே. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த லைனில் தான் ஸ்க்ராட்ச் இருக்குது, இதில் தான் ஸ்க்ராட்ச் வந்துச்சு, கோடு போட்டுட்டாங்க யாரோ ஓகேவா. ஸோ ஆங்கிள் π/4 ஆன்டி கிளாக் வைஸ் அலாங் த பாசிட்டிவ் டைரக்ஷன், இந்த டைரக்ஷனில் போகுது ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை த எக்ஸ் ஆக்சிஸ். ஒரு பக்கம் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கணும், அண்ட் ஒரு பக்கம் இந்த ஸ்க்ராட்ச் போட்ட இந்த கோடு இருக்கணும், ஒரு பக்கம் சர்க்குலர் டேபிளோட டாப் இருக்கணும். இந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வெளியே தான் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ இந்த ரேஞ்சில் ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது அவ்வளோதான், டயக்ராம் முடிஞ்சிருச்சு. இப்போது இது 8 0 to 8 சரிங்களா. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, டயக்ராம் போட்ட உடனே இங்கேருந்து ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு கோடை போடுங்க
இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஃபஸ்ட்டு இமீடியட் ஸ்டெப்பு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். கொஷின் படிச்சிட்டிங்கள, புரிஞ்சிருச்சுல, வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு எழுதவே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலாம். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன பண்ணணும்னா, இந்த லைனோட ஈக்குவேஷன், சர்க்கிளோட ஈக்குவேஷன் இது. ஆமாம், சர்க்கிள் ஈக்குவேஷன் இங்கே ரேடியஸ் கொடுத்துட்டாங்களோ. ஓகே, இங்கே பாருங்கள், சர்க்கிள் ஈக்குவேஷன் x² + y² = r². ஸோ x² + y² ரேடியஸ் எவ்வளோ 8. ஸோ 8². x² + y² = 8² 64. நெக்ஸ்ட்டு இந்த லைனோட ஈக்குவேஷன் இப்போ தான் சொன்னேன், y = xன்னு. நீங்கள் கேட்கலாம், சரிங்க சார் 45 டிகிரினால போட்டிங்க, இதுவே 60 டிகிரி 30 டிகிரி அந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ணுறதுனா ஒன்றும் இல்லைங்க. பாருங்கள், அதுக்கு மட்டும் சின்ன ஐடியா சொல்கிறேன். ரீகால் 10th லைன் ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்க. y = mx + c. ஓகேவா? சின்னா ஒய் இன்டர்செப்ட், ஒய் ஆக்சிஸில் எங்கே இன்டர்செப்ட் பண்ணுதுன்ட்டு. பாசிங் த்ரூ ஆரிஜினால ஒயில் இன்டர்செப்டே பண்ணவே பண்ணாது, இந்த 0ல் மட்டும் தான் டச் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ வந்து 0ல் தான் டச் ஆகும், 0. நெக்ஸ்ட் எம்னா என்னது? ஸ்லோப்பு. அவங்க தான் ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் என்னது? தீட்டா = π/4. ஸ்லோப்பு கண்டுபிடிக்கும் போது ஆங்கிள் கொடுத்துற என்ன ஃபார்முலா 11th படிச்சிருப்பீங்க. எஸ், கேட்குது எனக்கு இங்கே வரைக்கும். டேன் தீட்டான்னு போடணும், π/4. அதாவது தீட்டா ப்ளஸ் π/4ன்னு போடணும். இதுதான் ஸ்லோப் கண்டுபிடிக்க ஃபார்முலா. m = tan π/4. tan 45 என்னது? 1. m = 1. அப்போ y = 1x. ஸோ 1 × x x. இதான் லைன் ஈக்குவேஷன். இப்படி தான் கண்டுபிடிச்சேன். புரிஞ்சுதா? இதை மட்டும் நாலேஜு அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இதை அழிச்சிட்றேன், பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த ஆங்கிள் என்னென்ன கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே, ஸோ இது வந்து லைன் ஈக்குவேஷன், இது வந்து சர்க்குலர் ஈக்குவேஷன். இப்போ ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எனக்கு வேணும். அப்போ தான் 0லேருந்து எது வரைக்கும் ரீஜன் சேஞ்ச் ஆகுது கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒய் பிளேஸ் இந்த எக்ஸை போடுங்க, x² ப்ளஸ் இந்த ஒய் பிளேஸ் இந்த எக்ஸை கொண்டு போகிறேன். x² = 64. தென் 2x² = 64. கேன்சல் பண்ணிட்டேன். x² = 32. x = √32. √32 √16 × 2ன்னு எழுதலாம். 16க்கு ரூட் எடுத்தால் 4√2. இதான் என்னோடய x வேல்யூ. ஸோ அப்போ எக்ஸில் இந்த பாயிண்ட் வந்து 4√2. எக்ஸ் மட்டும் போதும், ஒய் தேவையில்லை. ஏன்னா ஒய்யும் எக்ஸு சேம் தான், ஆனால் நமக்கு 0லேருந்து 4√2 ப்ளஸ் 4√2லேருந்து √2. இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஏரியாவை ரெண்டாக பிரிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஏரியா ப்ளஸ் இந்த ஏரியா. ஓகேங்களா? இந்த ரெண்டு ஏரியாவை பிரிக்கிறேன். ஸோ ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜியன். எப்படி பிரியுதுன்னா 0லேருந்து 4√2 ஒரு பார்ட்டு ப்ளஸ் 4√2லேருந்து இந்த 8 வரைக்கும் ஒரு பார்ட்டு. நடுவில் ஏன் சார் ப்ளஸ்? இங்கே பாருங்கள், இந்த ஃபுல் ரீஜனை ரெண்டாக பிரிச்சிட்டேன். இது வந்து ஒரு பார்ட்டு ப்ளஸ் இது வந்து ஒரு பார்ட்டு, 2 பார்ட்டாக பிரிச்சிட்டேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஷார்ட்கட் நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். என்ன ஷார்ட்கட்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்லேருந்து ஒரு லைனு போட்டால் அது என் ஏரியாவுக்கு உள்ளே வந்துச்சுன்னா, இங்கே நோட் பண்ணிக்கோங்க, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் லைன் வந்து ஏரியாவுக்கு உள்ள இன்சைடில் வந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம், இந்த ஐயா அப்படியே ப்ளஸ் மாதிரி மாற்றிக்கோங்க. இது ப்ராப்ளம் வந்து அடிஷன் ப்ராப்ளம். என் ஏரியா விட்டு அவுட் சைடில் வேறு எங்கேயோ போச்சுன்னா அது வந்து சப்ராக்ஷன் ப்ராப்ளம். இதை நோட் பண்ணிக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் லைன் என் ஏரியாவுக்கு உள்ள இன்சைடு ஏரியாவை அப்படி கட் பண்ணி வந்துச்சுன்னா அடிஷன் ப்ராப்ளம். அதனால தான் அடிஷன். எக்ஸில் சேஞ்ச் ஆகிறதுனால டிஎக்ஸு, இங்கே ஒரு டிஎக்ஸு, இங்கே ஒய், இங்கே ஒய். இப்போ இந்த ஒய் இந்த சர்க்கிளோட ஒய்யா, இந்த ஒய்யா, இல்லை இந்த லைனோட ஒய்யா? நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ஏரியாவில் எது இன்வால்வ் ஆகுது? இப்போ சர்க்கிளை டச்சே பண்ணல, இது நம்ம போட்ட லைன், அதை விட்டுருங்க. இது எக்ஸ் ஆக்சிஸ், விட்டுருங்க. இதான இந்த லைன் y = x. ஸோ ஃபஸ்ட்டு லைன் தான் இன்வால்வ் ஆகுது. செகண்டில் பாருங்கள், இங்கே பாருங்கள், சர்க்கிள் வளைஞ்சு வருதா, இதுவும் இன்வால்வ் ஆகலாம். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது நம்ம போட்ட லைன். செகண்டில் சர்க்கிள் தான் இன்வால்வ் ஆகுது. அவ்வளோதான். இந்த ரெண்டு ஏரியாவும் ப்ளஸ் பண்ணிட்டா சம்மு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போது ஏரியா கண்டுபிடிப்போமா? இப்போ ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஒரு ஏரியா ப்ளஸ் செகண்ட் ஏரியா கண்டுபிடிங்க. அப்புறம் சேர்த்து போட்டால் தப்பு பண்ணுற போகிறீங்க. ஓகேங்களா? சேர்த்து போட்டு தப்பு பண்ண மாட்டேன்னா போட்டுக்கோங்க. 0 to 4√2. ஒய் வந்து லைன் ஈக்குவேஷன். லைன் ஈக்குவேஷன் வந்து y = x. இந்த ஒய்யை பதிலாக இந்த எக்ஸை கொண்டு வந்து போடணும். ஸோ எக்ஸ் டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? x⁻1 இன்டகிரேட் பண்ண x⁻2/2. லிமிட் 0 to 4√2. அப்பர் லிமிட் போடுங்க, 4√2 the whole square by 2 மைனஸ் லோயர் லிமிட் போட்டால் 0. 4 ஸ்கொயர் பண்ணால் 16. √2 ஸ்கொயர் பண்ணால் 2. √2 × √2 2/2. இந்த 2 கேன்சல். ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா 16. தனித்தனியாக போட்டாலே அழகாக ஆன்சர் வரும். இப்படியே போடுங்க. நெக்ஸ்ட்டு A2.
A2 வந்து என்னதுன்னா இது இந்த பார்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் 4√2லேருந்து 8 வரைக்கும் ஒய் வந்து சர்க்கிள்லேருந்து எடுக்கணும். ஸோ இதுதான் ஒய் சர்க்கிள் ஈக்குவேஷன். இதுலேருந்து ஒய் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இதை அழிச்சிட்டோமா? ஏன்னா இங்கே எனக்கு ஒய் வேணும். ஸோ இதுலேருந்து ஒய் வேணும். ஸோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதான் என்னோட ஒய். அந்த ஒய்யை கொண்டு வந்து போடுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இது பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள், இன்டகிரேஷன் ஆஃப் 4√2 to 8 64 8 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ்னு எழுதலாம். இது பார்க்குறதுக்கு இன்டகிரேஷன் ஆஃப் 4√2 to 8 ரூட் ஆஃப் ஃபார்முலா எழுதிடுறேன். ஸோ ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. integration root of a square minus x square into dx is equal to x by 2 root of a square minus x square plus a square by 2 into sin inverse of x by a வரும். ஓகேங்களா, ஃபைனலாக ப்ளஸ் சி. நமக்கு லிமிட் இருக்கனால ப்ளஸ் சி போட மாட்டோம். இப்போ இந்த ஏ பிளேஸில் எங்கிட்ட 8 இருக்குது, எக்ஸுங்கிற பிளேஸில் எக்ஸ் இருக்குது. சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா இந்த ஃபார்முலாவில்? ஃபஸ்ட் ஆன்சர் 16 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதை எரேஸ் பண்ணிக்கிறேன், இடம் பத்தலை. A1ஓட ஆன்சர் 16 இங்கே எழுதிக்கிறேன், ஏன்னா நானே மறந்தாலும் மறந்துடுவேன். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு எக்ஸ் பை 2னா எக்ஸுக்கு எக்ஸ் தான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னா யார்? ஏனா 8 ஸ்கொயர் 64 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னா 8 ஸ்கொயர் 64 by 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் தான் பை ஏனா யார்? 8. ஸோ லிமிட்டை போடுங்க, 4√2லேருந்து 8 வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அப்பர் லிமிட் போடலாம், 8 கொண்டு வந்து போடுங்க. 8 by 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 மைனஸ் 8 ஸ்கொயர், இதை கேன்சல் பண்ணிட்டா 32 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 8 by 8 அப்பர் லிமிட் முடிஞ்சிருச்சு. மைனஸ் லோயர் லிமிட் இந்த 4√2 போடுறேன். ஸோ 4√2 by 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 மைனஸ் 4√2 the whole square போட்டாச்சு. இதை கேன்சல் பண்ணால் 32 ப்ளஸ் 32 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4√2 by 8 லோயர் லிமிட் போட்டாச்சு. ஓகேங்களா, எக்ஸுக்கு பதிலாக 4√2 by 8. இப்போது 64 மைனஸ் 8 ஸ்கொயர் 64 64 மைனஸ் 64 0 ஆகிடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஸோ இவன் மட்டும்தான் இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன வரும்னா நல்லா பார்த்துக்கோங்க, 32 ஃப்ரண்ட்டில் இருக்குது, சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னு வரும், மைனஸ் ப்ராக்கெட் கூட இவனை கேன்சல் பண்ணிட்டா 2√2 ரூட் ஆஃப் 64 மைனஸ் எல்லாம் 10ல் பாஸ் பண்ணிக்கிறீங்களா? பாஸ் பண்ணி கால் பண்ணிக்கிறீங்களா? இப்போது இங்கே பாருங்கள், ஸோ 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ரூட் 2 ஸ்கொயர் பண்ணால் 2 16 into 2 32. ஸோ இது வந்து 32ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 32 இது 4 டேபிள் அடித்தா 1/2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 2/2. ஓகேங்களா, இப்போது இன்னும் சால்வ் பண்ணலாம். ஸோ 32 சைனில் எப்போ 1 வரும்னா 90 டிகிரி π/2 மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளேயே தான் இருக்குது ரூட் 2 64 மைனஸ் 32 ரூட் ஆஃப் 32 ப்ளஸ் 32 சைன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த ரூட் 2 இந்த 2வை ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு டினாமினேட்டர் இருக்கிறத இந்த 2வை ஒரு ரூட் 2 கேன்சல். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இங்கே போடுறேன் பாருங்கள். ஸோ இந்த 2க்கு இங்கே 32 கேன்சல். ஸோ 16 பைன்னு வெளியே இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 ரூட் 2 இன்ட்டு ரூட் 32 ரூட் 2 சேமாக இருக்குது, மல்டிப்ளை பண்ணலாம். 2 இன்ட்டு 32 64 ஆகிடும் ப்ளஸ் 32 சைன் இன்வர்ஸ் ஆஃப் இது மேலே ஒன்றுமே இல்லை 1/√2ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ 16 பை இங்கே 2 ரூட் ஆஃப் 64 என்னப்பா 8 ப்ளஸ் 32 சைனில் இப்போ 1/√2 வரும் 45 டிகிரி π/4. ஓகேவா, என்னோட மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, மைனஸ் மாதிரி 16 பை இங்கே வந்து மைனஸ் போட்டு தான் ப்ராக்கெட்டு, இங்கே பாருங்கள் மைனஸ் போட்டு ப்ராக்கெட்டு மைனஸ் போட்டு தான் ப்ராக்கெட்டு. அதான் கேர்ஃபுல்லாக போடணும், மிஸ்டேக் எங்கேயும் பண்ணுறக்கூடாது. 16 பை மைனஸ் 2 16s are 16 ப்ளஸ் இதை அடித்தா 8 டைம்ஸு 8 பை. ஸோ 16 பை மைனஸ் 16 இந்த மைனஸ் பார்த்தோம்னா மைனஸ் 8 பை 16 பை மைனஸ் 8 பை வந்து 8 பை மைனஸ் 16.
அவ்வளோதான். இதான் என்னோட A2ஓட ஆன்சர் 8 pi - 16. A1 ஆன்சர் தான் இருக்குது பாருங்கள், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. கேபிட்டல் ஏ ஏரியா இஸ் ஈக்குவல் டு A1 + A2. A1 என்னது 16 ப்ளஸ் A2 என்னது 8 pi - 16 ப்ளஸ் 16 - 16 கேன்சல். A இஸ் ஈக்குவல் டு 8 pi ஸ்கொயர் யூனிட். ஸ்கொயர் யூனிட்ஸ் கிடையாது. இந்த கொஷனில் ஸ்டார்டிங்லே அந்த மேடம் எவ்வளோ விமன் வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அந்த டேபிளோட்லேருந்து 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க. அப்போது டேபிளோட ரேடியஸ் வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயரு. ஓகேங்களா? சம் புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? அவ்வளோதான் சம்மு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இது வந்து 2025 தான். டிஎன் தமிழ்நாட்டில் கேட்டால் செட்டு கொஷின். நம்ம இதுக்கு முன்னாடி போன சமுக்கு முன்னாடி சம் ஏதோ சம் போட்டிருந்தோம். அது வந்து செட் 1ல் கேட்டிருந்தது. இது வந்து செட் 2ல் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது அதை விட கொஞ்சம் ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள். யூசிங் இன்டகிரேஷன் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜியன் என்க்ளோஸ்டு பை த கர்வ் y is equal to -x². சொல்யூஷன் இங்கே பாருங்கள். y is equal to -x². எக்ஸில் ஸ்கொயர் இருந்தால் பேரபோலா y ஆக்சிஸில் இருக்கும், மைனஸ்னு இருந்தால் y ஆக்சிஸ்லேயே டவுனில் இருக்கும். ஓகேவா? நல்லா இருக்குல்ல? இந்த சம் சூப்பராக இருந்துச்சு. நெகட்டிவ் இப்படி டவுனில் நான் இப்போ தான் பார்க்குறேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். எக்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸ் அண்ட் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் x is equal to -3. எக்ஸ் ஆக்சிஸில் சும்மா ஒரு -3ன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. ஐயோ, இங்கே ரொம்ப தள்ளி போயிடுச்சு. அதை கட்டாகிற மாதிரி வரணும், அப்போ தான் நமக்கு ஏரியா கிடைக்கும். பவுண்ட் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? x is equal to -3 இது ஒரு பாயிண்ட்டு, அண்ட் x is equal to 2ங்கிற பாயிண்ட்டை இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ அண்ட் y is equal to 0. y is equal to 0னா x ஆக்சிஸ். ஓகேவா? அண்ட் y is equal to 0 தெரியுதுங்களா? அது பாருங்கள், y is equal to 0. ஸ்கெட்ச் ரஃப் கிராஃப் ஃபிகர் டு இல்லுஸ்ட்ரேட் த பவுண்டரி ரீஜன். பாருங்கள், என்னோடய ஏரியா வந்து ஒரு பக்கம் கர்வ் இருக்கணும், ஒரு பக்கம் y is equal to 0னா எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கணும், ஒரு பக்கம் இந்த லைன் இருக்கணும், இந்த லைனில் இருக்கணும். அப்போது இதுதான் ரீஜியன். இது ஒரு ரீஜியன் அண்ட் இது ஒரு ரீஜியன். ஓகேங்களா? ரீஜியன். ஓகேவா? கிளியரா? ஸோ இது அழகாக போட்டால் கொஞ்சம் இங்கேருந்து வர மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ -3லேருந்து 2 வரைக்கும் எக்ஸில் தான் சேஞ்ச் ஆகுது. ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் வந்து கொஷனில் ஒரே ஒரு ஒய் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரே ஒரு இன்டகிரேஷன், 2 ஒய் டேர்ம் கொடுத்தா 2 இன்டகிரேஷன். இது ஒரே ஒரு இன்டகிரேஷன் தான். ஸோ எங்கே ஸ்டார்ட் எக்ஸில் தானே சேஞ்ச் ஆகுது. ஸோ சேஞ்ச் ஹேப்பனிங் இன் dx y -3லேருந்து 2 வரைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், இந்த மாதிரி நெகட்டிவ் சைடு இப்படி போச்சுனாலும் சரி, இந்த மாதிரி ஒயில் நெகட்டிவ் வந்தாலும் சரி, ஒரு மாடுலஸ் போட்டுக்கணும். ஏன்னா எல்லாமே நெகட்டிவ் ரீஜியன். ஸோ வர்ற ஆன்சரும் நெகட்டிவில் வரும். நம்ம ஏரியா cannot be நெகட்டிவ். ஓகேவா? ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம நெகட்டிவ் போட்டுக்கிறோம், சாரி மாடுலஸ் போட்டுக்கிறோம். இப்போ இந்த ஒய்னா என்னப்பா? -x² போடுங்க பார்ப்போம். வெளியே ஒரு மாடுலஸ் இருக்கட்டும். -3 to 2 ஒய்னா மைனஸ் வெளியே போட்டேன் x² dx. இப்போ இன்டகிரேட் பண்ணுவோமா? x² இன்டகிரேட் பண்ணால் மாடுலஸ் வெளியவே இருக்கும். இதுவே கூடயே வந்து டார்ச்சர் பண்ணுறேன். மைனஸ் எனக்கு இது பிடிக்கவே இல்லை. மாடுலஸ் போட்டு லாஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம்ல. சரி பண்ணுவோம். இங்கே பாரு, x² இன்டகிரேட் பண்ணால் x⁻3/3 -3 to 2. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அப்பர் லிமிட் ஃபஸ்ட்டு போடுவோம். வெளியே ஒரு மாடுலஸ் வருகுது. ஸோ வெளியே ஒரு மைனஸ் வருகுது. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் போட்டால் 2³/3 மைனஸ் லோயர் லிமிட் போட்டால் பாருங்க, -3லேருந்து 2 வரைக்கும் போதும். -3 to 2. லோயர் லிமிட் போட்டால் -3³/3. எப்போவுமே லோயர் லிமிட்டுக்கு மைனஸ் போட்டால் பக்கத்தில் ப்ராக்கெட் போட்டு ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ இந்த -3 போட்டு -3³ ஸோ இங்கே ஒரு மாடுலஸ் மைனஸ் வந்து வெளியவே இருக்குது, ஒரு ப்ராக்கெட் போட்டிருக்கேன். 2³ பண்ணால் 8/3. ஆக்சுவலாக 3 தானே இருக்குது. 8/3 அப்பர் லிமிட் போடுறேன். 2³/3 மைனஸ் லோயர் லிமிட் போடுறேன். -3 இருக்குது. -3 க்யூப் பண்ணால் -3 × -3 என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், ஃபைனலாக மைனஸ் 9/27 வந்துடும். -27. ஸோ -27/3. ஸோ மாடுலஸ் வெளியே ஒரு இது போட்டேன்னா 8/3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 27/3. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? எங்கள் இடம் பத்தாது, இந்த பக்கம் தான் போட்டாகணும். இங்கே போகிறோம் பாருங்க. ஸோ இப்போது மாடுலஸ் இருக்குது, வெளியே ஒரு மைனஸ் இருக்குது. 8 + 27, 8 + 27 என்னப்பா வரும்? 35 -35/3. ஓகேவா? ஸோ 8 + 27 35/3. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மாடுலஸ் வந்து மைனஸ் எடுத்துட்டா வெறும் 35/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். அவ்வளோதான், சம் முடிஞ்சிச்சு. 5 மார்க்கில் கேட்டது சார். 3 மார்க்கா? இல்லை செட் 2க்கு 5 மார்க். என்ன டிஃப்ரெண்ட்டாக கர்வ் இப்படி பண்ணி கொடுத்துருந்தாங்க, அவ்வளோதான்.
மற்றபடி சம்மு ரொம்ப சம்மு ஈஸியாக போட்டுடலாம். ஈஸியாக இருக்கா, அவ்வளோதான். கர்வை போட்டால் 2ஆக பிரித்தா முடிஞ்சிச்சு. 35/3. நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? நெக்ஸ்ட் சம் கொஸ்டின் தெரியுதுங்களா? இதுவும் 2025 தமிழ்நாட்டில் வேறு ஒரு ரீஜன், ஐ திங்க் பாம்பேவோ டெல்லியோ பீகாரோ ஏதோ ஒரு ரீஜன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது புக் சம்ஸ் தான் ஆக்சுவலாக. த ஏரியா ஆஃப் த ரீஜன் என்க்ளோஸ்டு பிட்வீன் த கர்வ் y = x mod x. இங்கே பாருங்களேன், y = x mod xன்னு இருக்குது. mod xோட டெஃபினேஷன் படி mod x என்ன ஆகும்னா, இங்கே பாருங்கள், x when x is greater than or equal to 0, minus x is less than 0. அப்போ இந்த கொஸ்டினும் 2 பார்ட்டாக உடையும். ஒன்று என்ன, mod xக்கு ப்ளஸ் எக்ஸ் போடுறேன் when x is greater than or equal to 0. அதே இதில் mod xக்கு மைனஸ் எக்ஸ் போடுறேன் x is less than 0. அப்போ இது என்ன ஆகும்னா, y = x into x square. எப்போ என்னோடய x வேல்யூஸ் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கும்போது, 0க்கு மேலே இருந்தால் x ஸ்கொயரை கன்சிடர் பண்ணிக்கணும். இது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். எப்போ எக்ஸ் வேல்யூ நெகட்டிவாக இருந்தால், அப்போ நல்லா பாருங்கள், எக்ஸில் ஸ்கொயர்னால் ஒய் ஆக்ஸில் வரும் கர்வ், நல்லா பார்த்துக்கணும். எக்ஸ் ஸ்கொயர்னால் ஒயில் வரும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னால் ஒயில் டவுனில் வரும். இப்போ வந்து இது பாருங்கள், எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கணும், 0 இல்லை 0க்கு மேலே இந்த பக்கம் பாசிட்டிவாக இருக்கணும். இது பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி, இது நெகட்டிவ் இன்ஃபினிட்டி. பாசிட்டிவாக இருந்தால் ஒய் ஸ்கொயராக, அப்போ இந்த சைடு பாதி தான் வரும், இந்த பக்கம் சேர்ந்து வராது. ஏன்னா நெகட்டிவ்க்கு நம்ம சொல்லணும், நெகட்டிவ்க்கு நம்ம வேறு வச்சுருக்கோம். நெகட்டிவ் சைடு, இது நெகட்டிவ் சைடு தானே, இந்த நெகட்டிவ் சைடுக்கு நம்ம வேறு வச்சுருக்கோம். ஸோ இது வராது. ஓகேங்களா, வெறும் எக்ஸ் வந்து 0வாக இருக்கலாம், இல்லை 0 பெருசாக பாசிட்டிவாக இருந்தால் இந்த பாதி. எக்ஸ் வந்து லெஸ் தென் 0 நெகட்டிவ் சைடு, எக்ஸ் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இந்த பாதி வந்துடும். அவ்வளோதான். இப்படி தான் இப்படி வளைஞ்சு வரும். டான்ஸ் ஆகிற மாதிரி இருக்குதா? நைஸ், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கர்வ் வரைஞ்சாச்சு. அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ், ஒரு பக்கம் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கணும், இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். சரி, எக்ஸ் = -2, இங்கே ஒரு லைனை போட்டுக்கிறேன், இது -2ன்னு எடுக்கிறேன். நெக்ஸ்ட் x = +2, இங்கே ஒரு லைனை போட்டுக்கிறேன், இந்த லைனை +2 எடுக்கிறேன். ஸோ என்னோடய ஏரியா இப்போ தான் ஏரியா. ஒரு பக்கம் கர்வ் இருக்குது, ஒரு பக்கம் லைன் இருக்குது, ஒரு பக்கம் எக்ஸ் ஆக்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இதுவும் 0லேருந்து 2 யூனிட்ஸ் தான் டிஸ்டன்ஸ், இதுவும் 0லேருந்து -2 யூனிட்ஸ் தான் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெண்டு சைஸுமே சேம் தான். சரிங்களா, அப்போ ஒரு ரீஜன் கண்டுபிடிச்சி × 2 பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் சொல்லுவீங்க, சார் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துட்டா × 2 பண்ணக்கூடாது. சரி, நல்லா பார்த்துக்கோங்க, இது ஒரு ரீஜன் கண்டுபிடிக்கணும், அண்ட் இது ஒரு ரீஜன், 2 ரீஜன் கண்டுபிடிச்சே ஆகணும். ஓகேவா? ஸோ அப்போது இந்த ரீஜன் கண்டுபிடிச்சி × 2 பண்ணிக்கலாம். இல்லை -2 to 0, அதுக்கு இந்த ஃபங்க்ஷன் எடுத்து இந்த ஃபங்க்ஷனை வச்சு சால்வ் பண்ணணும். 0 to 2க்கு இந்த ஃபங்க்ஷன் எடுத்து சால்வ் பண்ணணும். ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்று கண்டுபிடிச்சி × 2 பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜியன். இது 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஷேடட் ரீஜன் 2 × 0லேருந்து 2 வரைக்கும். ஸோ இது சைடு, இந்த சைடு இருக்க ஃபங்க்ஷன் பாசிட்டிவ் சைடு, x > 0னா இந்த பாசிட்டிவ் ஃபங்க்ஷன் y dx, ஃபஸ்ட்டு y dx, எக்ஸில் சேஞ்ச் ஆகுது. ஸோ dx போட்டேன். நெக்ஸ்ட்டு ஒய்னா என்னது, ஒய்னா இந்த பாசிட்டிவ் சைடு வருது, எடுத்துக்கிறேன் x ஸ்கொயர். ஸோ 2 × 0 to 2 x ஸ்கொயர் dx. ஸோ வெளியே 2 இருக்குது, x ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் x⁻3/3, லிமிட்டு 0 to 2. இப்போ அப்பர் லிமிட் போடுங்க, 2 × 2³/3, லோயர் லிமிட் போட்டால் -0, அவ்வளோதான். ஸோ 2 × 2³ யாருப்பா, 8/3. ஸோ 2 × 8 16/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். அவ்வளோதான், சம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். முடிஞ்சுது. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோ சம். இது ஆக்சுவலாக புக் சம் தான். இது மிஸ்செல்லியஸ் சம் நினைக்கிறேன். ஆமாம், மிஸ்செல்லியஸ் சம் நினைக்கிறேன். மிஸ்செல்லியஸ் சம் தான். ஓகே, நியூ எடிஷன் புக்கில் இருக்கான்னு தெரியல, ஓல்டு எடிஷன் புக்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? இந்த சம்மும் அதே ரீஜன் 2025 தான், போர்டு எக்ஸாமில் கேட்டது அதே ரீஜன் தான். டெல்லியோ பீகாரோ ஒரிசாவோ ஏதோ ஒரு ஊர். சரிங்களா, எந்த ஊர் எனக்கு தெரியாது. ஓகே, இங்கே பாருங்கள், இன் ரஃப் ஸ்கெட்ச் மார்க் த ரீஜன் பவுண்டட் பை திஸ். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு ஸ்கெட்ச், அதாவது டயக்ராம் வரையணுமா. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் மாடுலஸ் ஆஃப் x + 1க்கு எப்படி வரையணும்னு சொல்கிறேன். உள்ளே இருக்கிற டேர்ம் இருக்கா, = 0 பண்ணுங்கள். x = -1, அப்போனா கிராஃப் எப்படி திரும்ப வரும், -1ல் ஒரு வி ஷேப் அப்படி எப்படி போடணும், அவ்வளோதான். ஓகேவா? நெத்தியில் நாமம் போட்ட மாதிரி போடணும், அழகாக இப்படி வி ஷேப். சூப்பராக போட்டோமா? இப்போது இதே இதில் 1+ன்னு இருக்குது, மாடுலஸ் ஆஃப் x + 1. அதான் கொஸ்டின் நம்பர் 1+ன்னு இருக்குது. 1+னால் ஒரு ஸ்டெப் மேலே, இவன் வந்து அப்படியே ஒரு ஸ்டெப் மேலே நீங்கள் 1 கிட்ட வருவான் இந்த வி ஷேப்பு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, என்னோடய ஒரிஜினல் டயக்ராமு இப்படி வரும். இங்கே போடுறேன், இங்கே -1 இருக்கும், ஒரு ஸ்டெப் அப்படியே மேலே வருவான் வி ஷேப்பு. ஓகேங்களா? ஸோ இதுதான் 1, இங்கே 1 கிட்ட வந்துடுவோம்.
ஓகே, இதான் டயக்ராம். புரிஞ்சுதுங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னா உள்ள இருக்க டேர்ம் இஸ் ஈக்குவல் 0 பண்ணி எக்ஸ் ஈக்குவல் டு -1 -1ல் வி ஷேப்பு. இதுவே 1 ப்ளஸ்னால் ஒரு ஸ்டெப் மேலே ஏறிடும். 2 ப்ளஸ்னால் 2 ஸ்டெப். இந்த பாயிண்ட் 2 கிட்ட வந்துடும், 3 கிட்ட அப்படியே போயிடும். ஓகேங்களா? ஸோ இதை அழிச்சிடலாம். இப்போது நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2. இது -1. ஸோ அப்போ -2 எங்கே வரும்? சும்மா இங்கே தள்ளி எடுத்துக்கலாமா? -2 இங்கே எடுத்துக்கிற -2. நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +2. +2 கொடுத்துருக்காங்க. இது வந்து 0. இது வந்து இங்கே 1 வருதுன்னு வச்சுக்கலாம். இதை அடிச்சிடலாம். இங்கே ஒரு 2 வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே 2 வருதுன்னு வச்சுக்கலாம். இங்கே 1 இங்கே 2. ஸோ இதான் வந்து என்னோடய கிராஃப். y இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு y இஸ் ஈக்குவல் டு 0னா என்ன பார்த்தோம்? எக்ஸ் ஆக்சஸ். ஸோ என்னோடய ஏரியா இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும். இவ்வளோ பெரிய ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நடுவில் பாருங்கள், இதான் நடுவில் இருக்கிற மாதிரி பார்ட்டு. ஸோ -2 இங்கேருந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா? நல்லா பாருங்கள், ஆல்ரெடி நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் லைன் ஏரியாவுக்கு உள்ள இன்சைடில் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் என்னது? ஐ வந்து அப்படியே ப்ளஸ் மாதிரி மாற்றிடும். அடிஷன் ப்ராப்ளம். ஸோ இது அடிஷன் ப்ராப்ளம். ஸோ -2 to -1. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே கீழே எழுதுகிறேன். therefore area of shaded region வந்து ஸோ அடிஷன் ப்ராப்ளம் எங்கே சேஞ்ச் ஆகுது? எக்ஸில் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ டிஎக்ஸு, இங்கே டிஎக்ஸு, இங்கே ஒய் போட்டுக்கிட்டேன், இங்கே ஒய் போட்டுக்கிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லிமிட் பாருங்கள், -2லேருந்து -1. நெக்ஸ்ட் இந்த -1லேருந்து இது வரைக்கும் போகுது. இது வரைக்கும் ஃபுல்லாக ஒரு ஏரியா. 0 வரைக்கும் பிரிக்கலாம், அதெல்லாம் வேணாம். இது ஃபுல்லாகவே போட்டுடலாம், ஈஸியாக போடலாம். பிரித்து போடலாம், தாராளமாக போடலாம். ஸோ -1 to 2. ஸோ -2லேருந்து -1, இதே -1 தான் ஸ்டார்ட் பண்ணணும். இது வேறெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது. இங்கே -2 to -1, இதே -1 போட்டுட்டு 2 வரைக்கும் போகுது. ஓகேங்களா? இப்போ இது YDX. இப்போ இந்த ஒய்க்கு இந்த பக்கம் இருக்கிற இந்த லைனு, இந்த ஒய்க்கு இந்த பக்கம் இருக்கிற லைனு. ஓகே, இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 டெஃபினேஷனை வச்சு நான் பிரித்து சொல்கிறேன். ஓகே ஓகே, இங்கே பாருங்கள். ஏன்னா எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சு உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறது. இங்கே பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட டெஃபினேஷன் என்னப்பா? எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் 0 -x எக்ஸ் லெஸ் தென் 0. இதுதான் இதுக்கு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 கொஸ்டின் கொடுத்துருவோம். நம்ம கொஸ்டின் பாருங்கள். தென் நம்ம கொஸ்டின் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 அதை மாற்றிக்கோங்க. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1னா எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் 0. ஓகேவா? எக்ஸ் லெஸ் தென் 0க்கு மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேவா? ஸோ இந்த மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1ங்கிறது இந்த லைன் சைடு, ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ங்கிறது இந்த சைடு லைனு. ஓகேவா? இது இந்த சைடு, இது இந்த சைடு லைனு. இப்போ நம்ம கொஷினில் பாருங்கள், 1 வந்து ஆட் ஆகிருக்கு. 1 ப்ளஸ், அப்போ இதோட 1 ப்ளஸ் ஆட் பண்ணுங்கள். 1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1, 1 ப்ளஸ் இந்த எக்ஸ் ப்ளஸ் 1, இங்கே 1 ஆட் பண்ணிட்டேன். எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 எக்ஸ் லெஸ் தென் 0. ஆக்சுவலாக கிரேட்டர் தான் ஈக்குவல் 0 கிடையாது. இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 தான் இங்கேயும் போடணும் நம்ம. சாரி, இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 எக்ஸ் ப்ளஸ் 1 லெஸ் தென் 0. ஸோ இதை போட்டுவிட்டா இந்த ப்ளஸ் 1 இப்படி தள்ளிவிட்டால் -1 ஆகிடும். ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு -1 எக்ஸ் இஸ் லெஸ் தென் -1. ஓகேவா? ஸோ 1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 1 வந்து 2 எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் உள்ள தள்ளிவிட்டால் 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு -1 எக்ஸ் இஸ் லெஸ் தென் -1. ஸோ இது எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 -1 கேன்சல், இது மைனஸ் எக்ஸு, அவ்வளோதான். -1 எக்ஸ் இஸ் லெஸ் தென் -1. இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக இப்போ நான் இவனை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் நெகட்டிவ் சைடு போகிற இடத்துல இவனை யூஸ் பண்ணுறேன். -1 விட சின்ன சின்ன நம்பர்ஸ்க்கு இங்கே பாருங்கள், -1 விட சின்ன நம்பர்ஸ் இங்கே பாருங்கள், -1 விட சின்ன நம்பர்ஸ் எக்ஸ், -1 விட சின்ன நம்பராக இருந்தால் இதான் ஃபங்க்ஷன். இது இந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து y இஸ் ஈக்குவல் டு -x. இந்த சைடு லைனோடது y இஸ் ஈக்குவல் டு x ப்ளஸ் 2. ஸோ இங்கே ஒய்க்கு வந்து -x போடணும், இந்த பக்கம் இருக்கிற இந்த ஒய்க்கு வந்து இந்த x ப்ளஸ் 2 போடணும். புரிஞ்சுதா? இதுதான் ஆக்சுவல் ப்ரொசீஜர், ஆக்சுவல் மெத்தட், நாலேஜ் வைஸ். ஓகேங்களா? சரியா? புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்லணும்னா, இந்த பக்கம் போதா டக்குன்னு மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 போட்டுக்கோங்க, இந்த பக்கம் போதா ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த 2 போட்டுக்கோங்க, 2 பக்கம் 1 ஆட் பண்ணிக்கோங்க, முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் கண்டுக்காதீங்க, இதெல்லாம் மறந்துடுங்க. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். ஸோ இதை நோட் பண்ணிக்கிறீங்களா? ஏன்னா போர்டில் இடமே இல்லை, நம்ம இன்டெகிரேட் பண்ணுவோமா? இதை அழிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு
A1 தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணலாம். A1 A2. ஸோ A1 இன்டெகிரேட் பண்ணுவோம். A1 இன்டெகிரேஷன் -2 to -1. ஸோ இந்த yங்கிறது இந்த சைடு இருக்குது. y is equal to -x. -x dx. மைனஸ் வெளியே தள்ளி விட்டால் மைனஸ் வெளியே போயிடுச்சு. -2 to -1 x dx. x இன்டெகிரேட் பண்ணால் x²/2 -2 to -1. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் போடுங்க. அப்பர் லிமிட் போட்டால் -1² மைனஸ் லோயர் லிமிட் போடுங்க. -2² நல்லா பார்த்துக்கோங்க. அப்பர் லிமிட் போட்டுட்டேன், மைனஸ் போட்டு ஒரு ப்ராக்கெட் போட்டு தான் லோயர் லிமிட் போடணும். ஓகேவா? அதை எங்கேயும் மிஸ் பண்ணுறாதீங்க. -1² பண்ணால் 1/2 மைனஸ் -2² பண்ணால் 2² பண்ணால் 4/2. வெளியே மைனஸ் இருக்குது. 1 - 4 என்னப்பா? -3. கீழே 2 காமனாக தான் இருக்குது /2. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3/2. இதான் என்னோட A1 ஆன்சர். A1 ஆன்சர் கிளியரா? வெறும் ப்ளஸ் 3/2. நெக்ஸ்ட் A2 ஆன்சர் சேர்த்து போட்டால் போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு சரி கன்ஃபியூஷன் ஆக போகுது அப்படின்னு சொல்லி தனித்தனியாக போடுறேன். இப்போ இந்த பார்ட்டு -1 to 2 +2. இந்த ஒய்ங்கிறது இந்த சைடு இருக்குது, ரைட் சைடு இருக்குது. ஒய்னா x+2. ஸோ இந்த ஒய்னா என்னது? x+2 இன்ட்டு dx. இன்டெகிரேட் பண்ண என்ன வரும்? எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் x²/2 ப்ளஸ் 2. ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்டெகிரேட் பண்ண வரும் 2xன்னு மாறும். சரிங்களா? 2x. லிமிட் வந்து -1 to 2. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அப்பர் லிமிட் போடுவோமா? அப்பர் லிமிட் போட்டால் 2² ப்ளஸ் 2 இன்ட்டு 2. அப்பர் லிமிட் போட்டாச்சு. மைனஸ் லோயர் லிமிட் போடுங்க. -1² ப்ளஸ் 2 இன்ட்டு -1. ஸோ இந்த ஒரு 2² இங்கே ஒரு 2 கேன்சல். ஸோ 2 ஆகிடும். ப்ளஸ் 2 2s are 4 மைனஸ் -1² பண்ணால் ப்ளஸ் 1/2. இது ப்ளஸ் இன்ட்டு -2. ஸோ 4 + 2 6 ஆகிடும். இது எல்சிஎம் எடுத்துடலாம். இல்லை எல்சிஎம் எடுக்காதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், மைனஸ் கொடுத்துருங்க. -1/2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 ஆகிடும். ஸோ 6 + 2 என்னப்பா? 8 - 1/2. இது இப்படியே இருக்கட்டும். 8 - 1/2 இருக்கட்டும். ஓகே, ஏன் சொல்கிறேன்னா இங்கே ஆல்ரெடி A1ஓட ஆன்சர் 3/2 இருக்குது. இதோ இருக்குது. A2ஓட ஆன்சரும் ஃப்ராக்ஷன் இருந்தால் டக்குன்னு இது ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போகிற அவ்வளோ சம் முடிஞ்சிச்சு. கேபிட்டல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு A1 + A2. A1 ஆன்சர் என்னப்பா? அதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். A1 இது இருக்குது 3/2. A2 ஆன்சர் என்னப்பா? அந்த திருநெல்வேலியில் வந்த பொண்ணு எங்கப்பா? அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, மூவி டைலாக்கு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, இப்போ இந்த 8 இங்கே இருக்குது. இப்போ 3 இங்கே 2/2 இருக்கா, அவனை சால்வ் பண்ணுங்கள். 3 - 1 என்னது? 2/2. 3 - 1 2 கீழே இருக்குது /2. கேன்சல் பண்ணிட்டா 8 + 2/2 கேன்சல் பண்ணிட்டா 1. ஸோ 9² யூனிட்ஸ். முடிஞ்சது சம்மு. சூப்பராக இருக்குல்ல சம்மு? ஓகே, பக்காவாக பாருங்களேன். 2025 ரிலீஸ் ஆன 7 ரீஜன் வரும். மொத்தம் எல்லா ரீஜன் இருக்க கொஷின்ஸும் மொத்தமாக போட்டு முடிச்சாச்சு நம்ம. ஓகேங்களா? அவ்வளோ சம்ஸு. 1 மார்க் 5 மார்க் எல்லா டைப் சர்க்கிள் பார்த்துட்டோம், பேரபோலா பார்த்துட்டோம், எலிப்ஸ் பார்த்துட்டோம், லைன்ஸ் வச்சு பார்த்துட்டோம், எல்லா கான்செப்ட்டுமே பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ அதனால் ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேவா? ஸோ டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.